ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th இருக்கக்கூடிய குப்தர் அந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 6th இருக்கக்கூடிய குப்தர் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. ஆமாம், அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்க்கும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 11th குப்தர் என்ன சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 6th குப்தர் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே இருக்கும். ஆனால் என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சரி, இப்போ பாருங்க, அப்போ குப்தருடைய காலம் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? ஆமாம், கிபி வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 300லேருந்து 700 வரைக்கும். எதுலேருந்து எது வரைக்கும்? கிபி 300 to 700 வரைக்கும் குப்தரோட காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உருவாயிருக்கு. அதாவது குறிப்பா அந்த கட்டிடக்கலை வந்து பார்க்கும்போது நல்ல நிலைமையில இருந்திருக்கு, சிற்பக்கலை நல்ல நிலைமையில இருந்திருக்கு, கல்வி வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கு. ஏன்னா வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஆனா இந்த டைம்ல இவங்க நல்ல பணக்காரங்களா இருந்தாலும் ஆனா இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிலப்பிரபுத்துவமா இருந்துச்சா சரிங்களா. அதான் நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா ஜமீன்தாரி மாதிரி இருந்து பார்க்கும் யாராவது ஒருத்தருக்கு தான் அதை போய் சேர மாதிரி இருந்திருக்கு சரிங்களா. அதனால இப்ப மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த டைம்ல மக்கள் ரொம்ப 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 கஷ்டத்துல இருந்திருக்காங்க சரிங்களா. ஆமா, அப்ப குப்தருடைய காலகட்டங்கள்ல மக்கள் நிம்மதியா இருந்தாங்களா அப்படின்னா பார்க்கும் மக்கள் என்னவா இல்ல, நிம்மதியா இல்ல சரிங்களா. ஆமா, சரி, அடுத்து என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த காலகட்டங்கள்ல சமஸ்கிருதத்துல நல்லா பெரிய பெரிய படைப்புகள்லாம் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பேராகிராஃப் பாருங்க, அப்ப இதுல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப உயர் வர்க்கத்தினரோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்திருக்கு? உச்சத்துல இருந்திருக்கு. உயர் வர்க்கத்தினோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு? உச்சத்துல இருந்திருக்கு. ஆனா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து கல்வி, கலை, அறிவியல் இதுல எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது சிறந்தோங்கி இருந்தாலும் கூட ஆனா இந்த நிலப்பிரபுத்துவம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. ஆனா இப்ப ஒருத்தர்கிட்ட மட்டும் வந்து பார்க்கும்போது அதிகாரம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, இதனால மக்கள் என்ன ஆயிருக்காங்கன்னா என்ன இருக்காங்க, துன்பமுற்றதா சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அப்ப இருந்தாலும் வந்து பார்க்கும்போது பாக்குற குப்தர்களின் காலம் என்ன காலம்? பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. காரணம் என்ன சார் அப்படின்னா என்னது? சிற்பக்கலை சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது கட்டிடக்கலை, ஓவியக்கலை இது எல்லாமே இந்த டைம்ல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நல்லா சிறப்பு உச்ச நிலையில வந்து பார்க்காம இருந்திருக்கும். அதனால நம்ம அதை அப்படி சொல்றோம் சரிங்களா. ஆமா, அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப இவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சார். என்னென்ன சார் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 3 வகைகளை தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இலக்கிய சான்றுகள். அப்ப இலக்கியம் இவங்களுடைய காலகட்டங்கள்ல உச்சங்கள்ல இருந்திருக்கு சரிங்களா. ஆமா, அப்ப இலக்கியங்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா பார்க்கும்போது நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, கத்யாயனர், ஸ்மிருதிகள். அப்ப இது எல்லாமே எதை பத்தி சொல்லுது? குப்தர்களுடைய வரலாறை பத்தி சொல்லுது சரியா. நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, கத்யாயனர் சரிங்களா. அப்ப இது எல்லாமே யாரை பத்தி சொல்லுது? அதாவது வந்து பார்க்கும் குப்தர்களை பத்தி சொல்லுது. அது மட்டும் இல்லாம காமந்தகார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது என்ன எழுதியிருக்காரு? நீதி சாரம் சரி. என்ன எழுதியிருக்காரு? நீதி சாரம் சரி. அப்ப இவர் இந்த நீதி சாரத்துக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா தர்ம சாஸ்திரம் நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? தர்ம சாஸ்திரம்னு சொல்லலாம் சரிங்களா. அப்ப இந்த காமந்தகாரோட நீதி சாரம் சரி. அப்ப நீதி சாரம் சொல்ல கூட தர்ம சாஸ்திரம். அப்ப இந்த நீதி சாரம் என்ன சார் சொல்லும் அப்படின்னா குப்தர்களுடைய கருவூலங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை போய் படிக்கணும்? காமந்தகாரோட நூலை போய் எடுத்து படிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த நூலோட காலம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா பார்க்கணும் கிபி 400 அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, அப்ப விசாகத்தாரோட தேவச்சந்திரகுப்தம் சரிங்களா. யார் எழுதியிருக்கா அப்படின்னா பார்க்கணும் விசாகத்தாரோட யாரு? தேவச்சந்திரகுப்தம், முத்ராட்சசம் சரிங்களா. இது ரெண்டுமே யார் தான் எழுதியிருக்கா? விசாகத்தார் தான் எழுதியிருக்கா. விசாகத்தார் எத்தனை நூல் எழுதியிருக்காரு? ஒன்னு தேவி சந்திரகுப்தம், இன்னொன்னு முத்ராட்சசம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப இது எல்லாமே குப்தர்களோட எழுச்சி. அவங்க எப்படி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எழுச்சி அடைஞ்சு வந்தாங்க அப்படிங்கறது வந்து பங்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் புத்த சமண இலக்கியங்கள் வந்து இவங்களை பத்தின குறிப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து பார்க்கும்போது காளிதாசோட படைப்புகள் இருக்கு. 2ஆம் சந்திரகுப்தர் காலகட்டத்துல ஒரு பயணி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் யாரு அப்படின்னா பக்கம் யாரு? பாகியான். இப்ப இவர் வந்ததுக்கு அவருக்கு ஒரு பணியா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவரும் வந்து நமக்கு ஒரு வேலை வச்சுட்டு போயிருக்காரு சரிங்களா. ஆமா, அப்ப பாகியான் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தப்ப இவரு வந்து குப்தர்களை பத்தி சில குறிப்புகள் விட்டுட்டு போயிருக்காங்க சரிங்களா. அப்ப இது எல்லாமே குப்தர்களோட இலக்கிய சான்றுக்கு இருந்து பார்க்கும் எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப வந்து இவங்களோட அடுத்து வந்து பார்க்கும்போது வேற எதில் சார் இப்ப இலக்கியத்துல மட்டும்தான் குப்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கல்வெட்டுகளிலும் இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. என்னது? கல்வெட்டுகளையும் சரிங்களா. அப்ப கல்வெட்டு இவங்களுடைய காலகட்டங்களில் இருந்திருக்காங்கன்னா ஆமா இருந்திருக்கு. அப்ப வந்து பார்க்கும் மெக்ரலி இரும்பு தூண். இப்ப இங்க ஒரு இரும்பு தூண் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அப்ப இது பேர் தான் என்னது அப்படின்னா மெக்ரலி இரும்பு தூண்னு சொல்லுவாங்க சரிங்களா. எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? டெல்லியில வந்து பார்க்கும்போது இருக்கு சரிங்களா. அப்ப இந்த மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு, இந்த கல்வெட்டு முழுக்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தூணு ஃபுல்லா கல்வெட்டு இருக்கும். இந்த கல்வெட்டுல யாரை பத்தின சாதனைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்திரகுப்தரோட சாதனை ஃபுல்லா எதுலதான் இருக்கு? ஆமா, இந்த கல்வெட்டுகள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்படி சுத்தி 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 என்ன பண்ணிருக்காங்க? செதுக்கி இருக்காங்க சரியா. ஆமா, அப்ப இதுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய சாதனைகள் யாரோட
யாரோடது அப்படின்னா யாரோடது? முதலாம் சந்திரகுப்தரோடது. யாரோடது? முதலாம் சந்திரகுப்தரோடது. ஆனா இந்த கல்வெட்டு அமைச்சது யாருடைய பீரியட்ல அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டங்கள்ல. சரிங்களா? ஆமா, இந்த கல்வெட்டை நான் இந்த தூணை கொண்டு போய் நிப்பாட்டினது எப்ப அப்படின்னா இரண்டாவது சந்திரகுப்தரா இருக்கிறப்ப. ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாரை பத்தி பேசுது அப்படின்னா யாரை பத்தி பேசுது? முதலாம் சந்திரகுப்தரை பத்தி. சரிங்களா? ஆமா, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. சரிங்களா? அதாவது வந்து பார்க்கும்போது சமுத்திரகுப்தரோட ஆட்சி, சரிங்களா, அவரோட ஆளுமை, ஆமா, அவரோட சாதனை, அப்ப இது எல்லாத்தையுமே பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு. சமுத்திரகுப்தரை பத்தி எந்த கல்வெட்டு சொல்லுது? சமுத்திரம் பார்க்க அழகா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அலகாபுத்தன் கல்வெட்டு. சரிங்களா? அப்ப இதை யார் சார் பொறிச்சிருக்கா அப்படின்னா பார்க்கும்போது ஹரிசேனர் அப்படின்னு ஒருத்தர். ஆமா, இப்ப இந்த கல்வெட்டை செதுக்குன மாதிரி இதை வந்து இந்த அலகாபுத்தன் கல்வெட்டை செதுக்குனது யார் அப்படின்னா யார் செதுக்கியிருக்கா? ஹரிசேனர் அவர்கள் செதுக்கி இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது அப்ப இதுல எத்தனை வரிகள்ல சார் செதுக்கி இருக்காங்க அப்படின்னா வரிசை லைனா நம்ம எடுத்தோம் அப்படின்னா எத்தனை வரிகள் இது மாதிரி இருக்கு? மொத்தம் 33 வரிகள் இருந்திருக்கு. எத்தனை வரிகள்? 33 வரிகள் இருந்திருக்கு. அது எந்த மொழியில இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருத மொழி. ஆனா அந்த சமஸ்கிருதத்துல ஒரு வடிவமா நான் எதை குறிப்பிடுறேன் அப்படின்னா எதை குறிப்பிடுறேன்? நாகரிய குறிப்பிடுறேன். சரி, அப்ப சமஸ்கிருதத்துல நாகரி வடிவத்துல பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணிருக்காங்க? இதை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எழுதியிருக்காங்க. சரி, எழுதினது யார் அப்படின்னா யாரு? ஹரிசேனர் அவர்களை பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிப்பிட்டு சரியா? சரி, அடுத்து பாருங்க நாணய சான்றுகள். அப்ப இவங்களுடைய காலகட்டங்கள்ல நாணயங்கள்லாம் இருந்துச்சா சார் அப்படின்னா ஆமா, அதாவது குப்த அரசர்கள் பெரும்பாலும் தங்க நாணயங்களை தான் வெளியிட்டிருக்காங்க. எந்த நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க? தங்க நாணயங்களை தான் வெளியிட்டிருக்காங்க. ஆனா முதல்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா யார் வெளியிட்டு இருந்திருப்பா? இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள் வந்து பார்க்கும்போது வெளியிட்டு இருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, அப்ப தங்க நாணயங்கள் இவங்களுடைய காலகட்டங்கள்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தங்க நாணயங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உருவங்கள் இருக்கும், அப்புறம் சில வாசகம் இதெல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? சுரக்கு இப்ப பாருங்க குப்தாசர் வெளியிட்ட நாணயங்கள் என்ன இருந்திருக்கு? உருவங்கள்லாம் பொறிச்சிருந்திருக்காங்க. சரிங்களா? சுரக்கு இப்ப இது எல்லாமே என்னன்னா இப்ப நம்ம பார்த்த இந்த கல்வெட்டு சான்றா இருக்கட்டும், இலக்கிய சான்றா இருக்கட்டும், நாணய சான்றா இருக்கட்டும். சரிங்களா? அப்ப இது எல்லாமே இவங்களுடைய வரலாறுகளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்றோம். இப்ப இந்த வரலாறு இப்ப நம்ம இங்க கீழே ஒரு பேராகிராஃபா நம்ம கதை சொல்றோம் பாத்தீங்கன்னா அப்ப இது எல்லாமே எதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த கல்வெட்டுகள்லையும் இந்த இலக்கிய சான்றுகளையும் இந்த நாணய ஆதாரத்தை வச்சுதான் நம்ம பின்னாடி ஒரு கதையை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த குப்த வம்சம் எப்படி சார் உருவானுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த வம்சம் உருவானதுக்கான ஒரு சான்று நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அதை ஏன்னா வந்து பார்க்கும்போது மேபி இந்த ஒரு குப்த வம்ச அரசர்கள் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதுல குறிப்பா பாருங்க குப்த வம்சத்தோட 3வது ஆட்சியாளர் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் பேர் என்ன பண்ண யாரு? முதலாம் சந்திரகுப்தர். பேர் என்னது? முதலாம் சந்திரகுப்தர். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்கற யார் இருந்தா அப்படின்னா ஸ்ரீகுப்தர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்ப்போம் கடவுத்கச் இருந்திருப்பாரு. இவர் யார் அப்படின்னா யாரு? 3வது ஆட்சியாளர் சொல்றாங்க. அப்ப இவருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்ரீகுப்தர் பீரியட்ல இந்த கடோத்கச் இருக்கார் பாத்தீங்களா? அவரோட டைம்ல கூட இந்த குப்தருடைய பேரரசு குப்த பேரரசு ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கெல்லாம் போகல. சரிங்களா? இவர் சந்திரகுப்தர் வரும்போதுதான் ஒரு பேரரசரா மாறுறாரு. சரிங்களா? அப்ப காரணம் என்ன சார் அப்படின்னா அந்த குமாரதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த ஒரு இனத்தை சேர்ந்த அதான் பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு இளவரசியை ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. சரி, அப்ப அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா லிச்சாவி அப்படிங்கக்கூடிய ஒரு கனச்சங்கத்தை சேர்ந்தவங்க. அவங்கள இவங்க ஒரு இளவரசி. சரிங்களா? இப்ப இந்த இளவரசியை யாரு திருமணம் செஞ்சுக்கிறா அப்படின்னா யார் திருமணம் செஞ்சுக்கிறா? முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதனால வந்து பார்க்கும்போது இவர் ஒரு பேரரசரா உருவெடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பாருங்க லிச்சாவி என்பது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப இந்த லிச்சாவி எங்க சார் இருக்கு அப்படின்னா வந்து பார்க்கும் எங்க இருக்கா? வடக்கு பீகார்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எங்க இருக்கு? வடக்கு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு கனச்சங்கம். அப்ப நான் எக்ஸாக்டா நான் வந்து இந்த லிச்சாவிக்கு போகணும் சார் அப்படின்னா கங்கைக்கும், சரிங்களா, என்னது கங்கைக்கும் நேபாள நதிக்கு இடையில இருக்குன்னு சொல்றாங்க. எங்க இருக்கா? கங்கைக்கும் நேபாள நதிக்கு வந்து பார்க்கும்போது இடையில தான் என்ன இருக்கு? இந்த லிச்சாவிங்க கூடிய ஒரு பகுதி இருக்கு. சரிங்களா? ஆமா, அப்ப பாருங்க இப்ப நமக்கு வந்து தெரியும் இப்ப சந்திரகுப்தன் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு குமாரதேவி திருமணம் செஞ்சாரு. ஆமா, அவங்க லிச்சாவிங்க கூடிய ஒரு பகுதிகளில் இளவரசியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆமா, இது எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? கங்கைக்கும் நேபாளத்துக்கு இடைப்பட்ட பகுதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அப்ப இந்த சந்திரகுப்தரோட ஒரு மகன் யார் அப்படின்னா யாரு? சமுத்திரகுப்தர். சரிங்களா? அப்ப அந்த சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் நம்ம சொன்னோம். சமுத்திரம் பார்க்க அழகா இருக்கும் நம்ம சொன்னோமா? ஆமா, அப்ப அது வந்து என்ன அப்படின்னா அலகாபாத்தூன் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இவர் வந்து பார்க்கும்போது பிராகை எதை பார்க்கும்போது பிரயாகை அப்படிங்கிறது அலகாபாத். சரிங்களா? ஆமா, அதுக்கு மேற்க மதுரா வரைக்கும் செழிப்பான இடத்தை எல்லாத்தையுமே அவர் கைப்பற்றி இருக்காரு. யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா? ஒரு சிறந்த போர் வீரரா இருந்திருப்பார். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இந்த பக்கம் கலிங்கம்னானது ஒடிசா, அது வழியா தெற்க வரைக்கும் வந்திருக்காரு. அதுல குறிப்பா எங்க வந்திருக்காரு பாருங்க, பல்லவ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருப்பாரு. யார் வந்தா?
முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து இருப்பாரு சரிங்களா. சரி ஓகே, இப்ப பாப்போமா. இப்ப நமக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம முதலாம் சந்திரகுப்தரோட பீரியட்ல வந்து பார்க்கும்போது பேரரசு எப்படி இருந்துச்சு சரிங்களா. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, லிச்சாவிங்க கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு தன்னோட பேரரசை பெருக்கினாரு. இவருடைய சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது அவருடைய சாதனையை பட்டியலிடக்கூடிய ஒரு கல்வெட்டுன்னா நம்ம எதை குறிப்பிடலாம், எதை குறிப்பிடலாம், முதலாம் சரி அலகாபுத்தூன் கல்வெட்டை குறிப்பிடலாம் சரிங்களா. சரி ஓகே, அப்ப குப்த வம்சத்துல அரசரா யார் வரா அப்படின்னா, யார் வரா, ஸ்ரீகுப்தர் சரிங்களா. 240 இருந்து 250 வரைக்கும் 40 வருஷம் ஆட்சி பண்றாரு. இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா, யார் வரா, கடோத்கஜர் வராரு சரிங்களா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம கல்வெட்டுகள் என்னன்னு சொல்றோம் அப்பனா பக்கம் என்னன்னு சொல்றாங்க, மகாராஜான்னு குறிப்பிடுவாங்க சரிங்களா. இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வந்து பார்க்கும் கல்வெட்டுல என்னன்னு தான் சொல்லுவாங்க அப்பனா என்ன சொல்லுவாங்க, மகாராஜாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்வெட்டுகள் என்ன பேர் அப்பனா என்ன பேர், மகாராஜா. இப்ப இந்த கடோத்கஜரோட பையன் தான் யார் அப்பனா யாரு, சமுத்திரகுப்தர் சரி சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். அப்ப 319 இருந்து எது வரைக்கும் ஆட்சி பண்றாரு, 335 வரைக்கும் ஆட்சி பண்றாரு சரிங்களா. ஆமா, அப்ப இவருடைய காலகட்டங்களில் தான் பேரரசு வந்து, இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேருமே அரசர் தான். யாரு, ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது இந்த குப்தரும் கடோத்கஜரும். ஆனா இந்த இவர் மட்டும்தான் வந்து பார்க்கும்போது சந்திரகுப்தர் தான் முத என்னவா இருக்காரு, பேரரசரா மாறி இருக்காரு. என்னவா மாறி இருக்காரு, பேரரசரா மாறி இருக்காரு சரியா. ஆமா, அடுத்து பாருங்க, அப்ப இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசர்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, அப்ப சந்திரகுப்தர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மகாராஜாங்கிற ஒரு பட்டம் அவருக்கு இருக்கு, அதிராஜா அப்படிங்கிற பட்டமும் இருக்கும் சரிங்களா. ஆனா வந்து இவருடைய காலகட்டங்கள்ல பெருசா சொல்ற அளவுக்கு நமக்கு கல்வெட்டு நாணயம் இது மாதிரி எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஏன்னா முதலாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு கூட யாருடைய காலகட்டத்துல தான் உருவாக்கப்பட்டுச்சு, இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்துல தான் உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா. ஆமா, அதனால முதலாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் நம்ம கல்வெட்டுக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல சரிங்களா. ரெண்டாவது பாருங்க, இப்ப இதுல வந்து பார்க்கும்போது சமுத்திரகுப்தர் சரிங்களா. இப்ப இந்த சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்ப இவருடைய காலம் அதான் பார்க்கும் 335 பொறுப்புக்கு வந்திருக்காரு. எப்ப வந்திருக்காரு, 335 பொறுப்புக்கு வந்திருக்காரு. இப்ப இவரை பத்தி ஒரு அசோக தூண் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய புகழுரை ஒண்ணு இருக்கு சரிங்களா. அசோகர் தூண்ல யாரை பத்தின குறிப்பு இருக்கு, சமுத்திரகுப்தரை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு சரிங்களா. அதுல என்ன சொல்றாங்க அப்பனா, இவர் மேபி எதுல இருந்து வந்திருக்கான் அப்பனா, எதுல இருந்து வந்திருக்கலாம், மௌரிய பரம்பரையில இருந்து வந்திருக்கலாம். எதுல இருந்து வந்திருக்கலாம், மௌரிய பரம்பரையில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் இந்த கல்வெட்டு சொல்லலாம் சரியா. ஆமா, அடுத்து பாருங்க, அப்ப இந்த அசோகர் தூண்ல இருந்து ஒரு அசோகர் தூண்ல யாரை பத்தின குறிப்புகள் இருக்கு அப்பனா, யாரை பத்தின குறிப்புகள் இருக்கு, சமுத்திரகுப்தர் பத்தின குறிப்புகள் இருக்கு. அப்ப இவர் எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்பனா, மௌரிய பரம்பரையில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. சரி, அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சமுத்திரகுப்தர் ஃபுல்லா நாடு ஃபுல்லா படையெடுத்து போறாரு. நாடு ஃபுல்லா படையெடுத்துட்டு போயிட்டு, ஆமா, அப்ப அவங்களுக்கு கீழே அடி பணிவாங்க பாத்தீங்களா அரசர்கள் சரிங்களா. ஆமா, அப்ப அந்த எந்தெந்த அரசு அவங்களுக்கு கீழே அடி பணிஞ்சிருக்கு, எந்தெந்த அரசர்கள் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது கப்பம் கட்டினாங்க, அது எல்லாத்தையுமே பத்தி இந்த அசோகர் தூண்ல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அசோகர் தூண்லையும் சொல்றாங்க, பிளஸ் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அந்த சமுத்திரகுப்த அலகாபுத்தன் கல்வெட்டுல பார்க்கும்போது பார்க்கற குறிப்பிடுறாங்களா சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, இப்ப இதுல வந்து பார்க்கும் அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி மற்றும் வந்து பார்க்கும் உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு சைடுல கிட்டத்தட்ட அவர் எத்தனை அரசர் ஜெயிச்சிருக்காரு, 4 அரசர் ஜெயிச்சிருக்காரு. டெல்லி பிளஸ் வந்து பார்க்கும் என்னது, உத்தரப்பிரதேசம், என்னது மேற்கு உத்தரப்பிரதேசம் சரிங்களா. அதுல கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காரா, 4 அரசர் ஜெயிச்சிருக்காராம். இப்ப இதுல வந்து கல்வெட்டுல சொல்லியிருக்க மாதிரி வந்து பார்க்கும் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் கடற்கரை வரைக்கும் வந்து பார்க்கும்போது கடற்கரை ஓரத்துல கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் வரைக்கும் படை தொடுத்து வந்திருக்காரு. இப்ப சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தரை நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அவருடைய காலகட்டங்கள்ல பெருசா ஒரு திருமணத்தின் மூலமா தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்ன பண்ணியிருப்பாரு, மற்ற பகுதிகள் அணைச்சிருப்பாரு. இவர் தான் ஒரு சிறந்த போர் வீரரா இருந்திருப்பாரு சமுத்திரகுப்தர் சரிங்களா. ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது வடக்கையும் வந்து பார்க்கும்போது வடக்கு செயலையும் போர் தொடுத்திருப்பாரு, தெற்கு செயலையும் போர் தொடுப்பாரு. தெற்க தான் வந்து பார்க்கும்போது எங்க வரைக்கும் வந்திருக்காரு, காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காரு. எங்க வரைக்கும் வந்திருக்காரு, காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காரு சரிங்களா. ஆமா, அதுலயும் பாருங்க, இந்த கங்கை சமவெளி, இந்த வடக்கு சில போருக்கு போனா நம்ம சொன்னோம்ல, அப்ப கங்கை சமவெளியோட மேற்கு பகுதியில கிட்டத்தட்ட 9 அரசர்கள் வந்து பார்க்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, படைபலத்தால ஜெயிக்கிறாரு சரியா. ஆமா, கங்கை சமவெளியோட மேற்கு பகுதியில எத்தனை அரசர்கள், 9 அரசர்களை ஆமா தன்னோட படைபலத்தால இவர் ஜெயிச்சு காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அவருக்கு கீழே நிறைய பழங்குடியினர்கள் வந்து பார்க்கும் கப்பம் கட்டி இருப்பாங்க. இது போக வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வரலாற்று சைடு அதை பார்க்கும்போது பார்க்குறேன், இவரை பத்தி வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய நெப்போலியன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்திய நெப்போலியன் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா, யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, சமுத்திரகுப்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஆமா, சரி ஓகே. அடுத்து இங்க பாருங்க, மாலவர்கள் சரிங்களா, அடுத்து வந்து பார்க்கும் யூதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 9 குடியரசுகள் சரிங்களா. அதுமே வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னன்னா, இவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வந்திருந்திருக்கு. யாருடைய கட்டுப்பாட்டு கீழே, சமுத்திரகுப்தரோட கட்டுப்பாட்டு கீழே வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்திருக்கான் சரிங்களா. ஆமா, அடுத்து பாருங்க, இதான் அந்த சமுத்திரகுப்தரோட அலகாபுத்தூன் கல்வெட்டு சரிங்களா. இவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு. ஆமா,
அப்ப இவருடைய பீரியட்ல சாக அரசர்கள்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க சரிங்களா. அதாவது மேற்கு இந்தியாவில வந்து பார்க்கும் சாக அரசர்களை இவரால தோற்கடிக்க முடியல. யாரால தோற்கடிக்க முடியல? சமுத்திரகுப்தராலே தோற்கடிக்க முடியல. ஆனா இந்த சாக அரசர்களை இதுக்கப்புறம் வந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தோற்கடிச்சிருப்பார் சரிங்களா. அப்ப வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவரால் அந்த மேற்கு சைடுல வந்து பார்க்கும்போது அவரால் வந்து அந்த சாக அரசர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய அதிகாரம் முழுக்க வந்து பார்க்கும் ஏதோ எங்க வரைக்கும் தான் வச்சிருந்திருக்காரு, கங்கை சாமொழி வரைக்கும் தான் வச்சிருக்காரு. எங்க வரைக்கும் தான் வச்சிருக்காரு? கங்கை சாமொழி வரைக்கும் தான் அவரால் வச்சுக்க முடிஞ்ச தவிர ஃபுல்லா வந்து பார்க்கும்போது மேற்கு சைட்ல பஞ்சாப் இந்த பகுதிகள்லாம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல சரிங்களா. அது நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ராஜஸ்தான்ல வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய பழங்குடியினர் சில பேர் கப்பம் கட்டியிருப்பாங்க. ஆனா பஞ்சாப் சமுத்திரகுப்தோட எங்க இருக்கு? அதிகாரத்துக்கு வெளியில இருக்கு. எங்க இருக்கு? அதிகாரத்துக்கு வெளியில இருக்கா சரிங்களா. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாப் பகுதிகளில் இந்த சைட்ல அதாவது வந்து பார்க்கும் பஞ்சாப் தாண்டி இவரோட பார்டர் ஏரியாவில் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பார்க்கும் ஒரு பழங்குடியின குழு வந்து பார்க்கும்போது பார்க்குற அச்சுறுத்தலா இருந்திருக்காங்க. யாரு சார் அப்பனா? யாரு? ஹூனர்கள் சரிங்களா. இவங்களுடைய பீரியட்ல பார்க்கும்போது பார்க்கறப்ப அடிக்கடி ஊடுருவெல்லாம் நடந்திருக்கும் சரிங்களா. ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது பாருங்க இலங்கை இப்ப இவர் வந்து ஆரம்பங்கள்ல இவர் ஆரம்ப டைம்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வைணவத்தை தான் இவர் வந்து பார்க்கும்போது பார்க்கற ஃபாலோ பண்ணியிருப்பாரு. காரணம் என்ன பண்ணா அஸ்வமேத யாகம்லாம் நடத்தியிருப்பாங்க சரிங்களா. ஆமா, ஆனா இவர் வந்து இவரோட டைம்ல வசுபந்து அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது ஆதரிச்சிருந்திருப்பாரு. யார முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து பார்க்கும்போது யாரை ஆதரிச்சார் அப்படின்னா யாரு? வசுபந்து சரிங்களா. யாரை ஆதரிச்சாரு? வசுபந்து. இவர் வந்து பௌத்த மதத்தை தழுவி இருப்பார். இவர் என்ன மதத்தை தழுவினாரு? பௌத்த மதம் சரிங்களா. ஆமா, அதனால வந்து பார்க்கும்போது பார்க்கற இவருக்கும் பௌத்த மதத்தை மேல சில ஈர்ப்பு இருந்திருக்கும். அதனால இலங்கை சேர்ந்த இவரோட காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் அவர்கள் சரிங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சில பரிசுகளை கொடுத்து கயா அப்படிங்கிறது குப்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா. அங்க நான் ஒரு பௌத்த மடம் ஒண்ணு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுமதி கேட்கிறா? மேகவர்மன் வந்து யார்கிட்ட? சமுத்திரகுப்தர் வந்து பார்க்கும்போது அனுமதி கேட்கறாங்க சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது அப்ப இவருடைய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ஆட்சி 40 வருஷம் ஒரு நீடிச்சு போனதுனால இவருடைய அனைத்து படையெடுப்புகளும் திட்டமிட்டு இவருக்கு நடத்துற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கான கால அவகாசம் இருந்துச்சு. இந்த கால அவகாசம் அவருடைய பேரரசா பெரிய ஒரு பேரரசரா மாத்துறதுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா, நம்ம அப்ப சொன்னோம் அதாவது வந்து பார்க்கும்போது அஸ்வமேத யாகம் நடத்தினாங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா. அப்ப அந்த அஸ்வமேத யாகம் வந்து பார்க்கும்போது எதை வச்சு நடத்திருப்பாங்க அப்படின்னா பார்க்கும்போது இந்த வைணவ அப்ப மேபி அஸ்வமேத யாகம் நடத்துறாங்க அப்படின்னா அப்ப வைணவ மதம் வந்து பார்க்கும் நடைமுறையில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அப்ப கீழே கொடுத்துருங்க. வைணவத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் அவர் யார் ஆதரிச்சாராம்? வசுபந்து அப்படிங்கக்கூடிய ஒரு பௌத்த துறவியை அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆதரிச்சிருந்திருப்பாரு சரிங்களா. ஆமா, அப்ப இவருக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து பார்க்கும் கவிதை மேலே இசைப்பாடு கொண்டவர், அதை நாட்டம் கொண்டவர். ஆமா, இசை பிரியர்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப இசை பிரியராகக்கூடிய இவருக்கு வந்து பார்க்கும்போது கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டம் வழங்கப்படுது. என்ன பட்டம் வழங்கப்படுது? கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. குப்தரோட நாணயங்கள்ல அவர் வீணை வாசிக்கிற மாதிரியான உருவங்களை இடம்பெற செஞ்சிருக்காரு சரியா. குப்தரோட நாணயங்கள் என்ன வீணை வாசிக்கிற மாதிரியான உருவங்கள்லாம் யார் இடம்பெற செஞ்சா அப்படின்னா யார் இடம்பெற செஞ்சா? சமுத்திரகுப்தர் அந்த பக்கம் இடம்பெற செஞ்சிருந்திருப்பார் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது இவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது பாக்குறப்ப வந்து இவர் சகோதரர் கொஞ்சம் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் முரண்பாடா நடந்திருப்பாரு சரிங்களா. அப்ப வந்து அவர் யாரோட வந்து பார்க்கும் வாரிசுரிமையால போராடுறாரு அப்படின்னா ஒரு சகோதரி யார் அப்படின்னா ராமகுப்தர். அவரோட வாரிசுரிமைக்கு போராடி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து பார்க்கும் உள்ள வர்றாரு சரிங்களா. ஆமா, அப்ப பாடாலிபுரத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவர் எதை சார் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா பாடாலிபுரத்தை வந்து பார்க்கும்போது தலைநகரமா வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு? தன்னோட ஆட்சி வந்து பார்க்கும்போது பார்க்கற யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா யார் ஆரம்பிக்கிறா? இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அப்ப இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தன்னோட அரசோட எல்லைகளை சரிங்களா எப்படி போரு திருமண உறவுகள் சரிங்களா இது மூலமா வந்து பார்க்கும் பெறுகிறாரு சரிங்களா. அவரு முழுக்க சமுத்திரகுப்தர் போர் தான். இவரு போர்கள் பண்றாரு. ஆனா அதிகமா என்னது? திருமண உறவுகள் மூலமாவும் தன்னோட எல்லைகளை பெருக்கிறாரு. ஆமா, அப்ப தக்கான பகுதி இந்த டைம்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப இவர் வந்து குபேர நாகா அப்படிங்கக்கூடிய வந்து பார்க்கும்போது பார்க்கற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பாரு சரிங்களா. ஆமா, அந்த குபேர நாகா அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது குபேர நாகா. அப்ப இவங்க யாரு அப்படின்னா இவங்க ஒரு நாக இளவரசி. இவங்க யாரு? ஒரு நாக இளவரசி. இப்ப குபேர நாகாவுக்கும் சந்திரகுப்தருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் பிறந்த மகள் தான் யார் அப்படின்னா பார்க்கும் யாரு? இந்த பிரபாவதி சரிங்களா. இந்த பிரபாவதியை இவர் மறுபடியும் வந்து பார்க்கும்போது திருமண உறவுகள் மற்ற இனத்து மக்களுக்கு திருமணம் செஞ்சு அந்த பகுதியை வந்து பார்க்கும் தன்னோட இணைச்சுக்கிறது. அதை யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா வாகடக இளவரசருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு. யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு? வாகடக இளவரசருக்கு அந்த பக்கம் திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அடுத்து பாருங்க. இப்ப மேற்கு மாலவம்
குஜராத் கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அப்போ மேற்கு மாலம் குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த அந்த சாக அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஆமாம், அப்போ இப்போ இவர் பலம் வந்து பார்க்கும்போது நாக அரசர்கள் இப்போ அவங்களுடைய கண்ட்ரோல் அந்த பக்கம் வந்துட்டாங்க சரிங்களா. இது போக வந்து பார்க்கும்போது வாகடக பகுதி வந்து பார்க்கும்போது யாருடைய கண்ட்ரோல் வந்துருச்சு அப்போனா யாருடைய கண்ட்ரோல் வந்துருச்சு, 2ஆம் சந்திரகுப்தரோட கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆல்ரெடி சமுத்திரகுப்தர் வந்து பார்க்கும்போது தென்னிந்தியா வரைக்கும் போயிருந்தாரு, வட இந்தியா வரைக்கும் போயிருப்பாரு சரிங்களா. அப்போ இவ்வளோ விஷயங்கள் அவரோட பேரரசு பெருசா வந்ததுனால சமுத்திரகுப்தரால முடியாத விஷயத்த அவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு, 2ஆம் சந்திரகுப்தர் இந்த இடங்கள்ல சாக அரசர்கள் என்ன பண்றாரு ஜெயிக்கிறார் சரிங்களா. சாகர்களை ஜெயிச்சதுனால இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா சஹாரி அப்படிங்கிற கூடிய ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம் கொடுக்குறாங்க, சஹாரி அப்படிங்கக்கூடிய பட்டம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கொடுக்குறாங்க சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, இதுல என்ன சார் அப்படின்னா இப்ப இவர் ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொல்றாங்க சரி. அப்ப வந்து இவர் சிறந்த நிர்வாகியா யார் இருந்தா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் இருந்திருப்பாரு. அப்ப சிறந்த போர் வீரர்னா சமுத்திரகுப்தர் சொல்லணும் சரிங்களா. இவருக்கு பேர்கள் நிறைய இருக்கும். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், அடுத்தனது சஹாரி. இந்த சஹாரி தான் நம்ம அங்க பார்த்தோம் சரிங்களா. அப்ப இது எல்லாமே அவருடைய நாணயங்கள் வந்து பார்க்கும் குறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது இவருடைய காலகட்டங்கள்ல 9 அறிஞர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவரோட அவையில இருந்திருப்பாங்க சரிங்களா. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆமா, அப்ப அங்க கொடுத்துருங்க. அப்ப நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா எத்தனை பேர், 9 பேர் இருந்திருப்பாங்க சரிங்களா. ஆமா, ஹரிசேனர். இந்த அகராதி ஆ வந்துச்சுன்னா இங்க யாரு வரணும், ஆ வரணும், அமரசிம்மர் சரிங்களா. மருத்துவர் வந்து பார்க்கும்போது பார்க்கற தன்வந்திரி, இவங்க எல்லாமே இதுக்குள்ள வராங்க. அவங்கள பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. இங்க பாருங்க, இப்பதான் நான் சொன்னேன் குப்த நாணயங்கள் வந்து பார்க்கும்போது வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னா யார் தான் ஃபர்ஸ்ட் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு இருக்கா, ஆமா, 2ஆம் சந்திரகுப்தர் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. ஆனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அவங்களுடைய காலகட்டங்கள்ல அதிகமா நடைமுறையில இருந்தது எது அப்படின்னா என்னது, தங்க நாணயங்கள் தான் நடைமுறையில இருந்திருக்கு சரிங்களா. சரி, ஓகே. அப்ப இவருடைய காலகட்டங்கள தான் சீனால இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, பாகியான். அவருடைய பேர் என்னது, பாகியான். அப்ப அவரு இந்த டைம்ல இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கற புத்த சமயத்தை பத்தியும், புத்த சமயம் பிளஸ் என்னது அப்பன்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப புத்தர் சரிங்களா. அடுத்து என்னது புத்தர், இந்த 2 பத்தின ஆராய்ச்சிக்காகவும் அவர் எங்க வராரு அப்படின்னா எங்க வராரு, இந்தியாவுக்கு வந்து பார்க்கவும் வந்திருப்பார் சரிங்களா. ஆமா, அப்ப இவர் வந்துட்டு இங்க புத்தருடைய ஆட்சி, குப்தர்களோட ஆட்சி காலகட்டங்கள் நடந்த சில விஷயங்கள் அவரோட குறிப்புகள் வந்து பக்கம் எழுதிட்டு போயிருக்காரு சரிங்களா. சரி, ஓகே. அப்ப வந்து அடுத்து பாருங்க, அப்ப 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் வந்து பக்கம் யார் சார் வர அப்படின்னா அவருடைய மகன் வந்து பக்கம் யார் வரா, ஆமா, குமாரகுப்தர் அவர்கள் வராரு. யார் வரா, குமாரகுப்தர் வராங்க. அப்ப அந்த முதலாம் குமாரகுப்தர் இருக்காரு பாத்தீங்களா. அப்ப இவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உருவாக்கி இருக்காரு சரிங்களா. ஆனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இது பிற்காலத்துல பக்தியார் கிழிச்சி தலைமையில வந்த படைகளால அழிக்கப்பட்டிருக்கும். அப்ப நாலந்தா பல்கலத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா குமாரகுப்தர், அழிச்சது யார் அப்படின்னா யாரு, பக்தியார் கிழிச்சி சரிங்களா. ஆமா, அப்ப இவருக்கு இன்னொரு பேர் என்ன சார் கொடுக்குறாங்க அப்படின்னா சக்கராதித்யர்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சக்கராதித்யர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அப்ப இவரோட பீரியட்ல இவருக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப யார் சார் வந்திருப்பா அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் வந்திருப்பாரு சரிங்களா. ஆமா, அப்ப குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இங்க யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா பார்க்கும் யாரை மென்ஷன் பண்றாங்க, ஸ்கந்தகுப்தர் சரிங்களா. ஆமா, அப்ப இங்க இவருடைய காலகட்டங்களை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஹூனர்களோட படையெடுப்பு வந்து பார்க்கும் நடந்திருக்கும். அப்போ ஹூனரோட படையெடுப்பு நடந்ததுனால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கருவூலம் வந்து பார்க்கும் காலி ஆயிருச்சு சரியா. ஆமா, அப்ப கருவூலம் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பேரரசு கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழலுக்கு போயிருக்கு. அதனாலதான் இவரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம், கடைசி பேரரசு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப இவருக்கு அடுத்து யார் வர அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து பாலாதித்யர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பா. இவருக்கு அடுத்து யார் வந்திருப்பா, பாலாதித்யர் வந்து பார்க்கும்போது பார்க்கற வந்திருப்பாங்க. அப்ப கடைசியா யார் சார் இருந்தா அப்படின்னா பார்க்கும் யார் இருந்தா, விஷ்ணுகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்து பக்கம் இருந்திருப்பார் சரியா. ஆமா, அந்த பாலாதித்யர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நம்ம பார்த்திருப்போம் சரிங்களா. பாலாதித்யர், அப்ப இவர் வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தவர். இவர் இந்த பாலாதித்யர் மகீரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாரு. யாருக்கு, மகீரகுலர் சரிங்களா. மகீரகுலர் இவருக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாரு சரிங்களா. ஆமா, ஆனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மகீரகுலர் வந்து பார்க்கும்போது பௌத்த மதத்தை வெறுத்ததுனால பாலாதித்யர் மகீரகுலரை சிறை வைக்க மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்து ஒரு நாட்டை விட்டு பாலாதித்யர் அடிச்சு விரட்டிடுவார். யார் விரட்டுவா அப்படின்னா யார், மகீரகுலர் விரட்டிடுவாங்க சரிங்களா. சரி, ஓகே. அப்ப இதோட வந்து பார்க்கும்போது அரசர்கள் நமக்கு வந்து பார்க்க முடியுது சரிங்களா. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா குப்தரோட நிர்வாக முறை சரிங்களா. நம்ம அதை வந்து பார்க்கும்போது ஒரு தனி கிளாஸா நம்ம பார்ட் 2 நான் போடுறேன் சரிங்களா. சரி, ஓகே. நம்ம வந்து பார்ப்போம் இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோ வரதை மறக்காம என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பார்க்கலாம் சரிங்களா. சரி, ஓகே, தேங்க்யூ.